இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கொடூர தலைநகராகிய நினிவே என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை தொடங்கும் பொழுது இங்கே ஆமோஸ் எப்படி தொடங்குகிறார்? இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை தொடங்குகிறார். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? வரலாற்றிலே சுமார் கிமு 883 859 வரையிலும் 2ஆம் அசூர் நாசிர்பால் என்று சொல்லி ஆளக்கூடிய அரசன் அவன் ஒரு சபதத்தை எடுத்தான். எதிரிகளின் இரத்தத்தில் குளித்த சிவப்பு மலையில் தான் நான் சாவேன் என்று அவன் சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். மக்களை உயிருடன் தோல் உரித்த தோலை பிடிக்கப்பட்ட நகரினுடைய சுவரில் ஒட்டக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். இவனுக்கு அடுத்து 2ஆம் சல்மனாசார் கிமு 859 824 வரையிலும் அவன் ஆட்சி செய்தான். அவர் எதிரி நாட்டினுடைய படை வீரர்களினுடைய தலைகளை நகர வாசலில் சிதையிட்டு அதன் மீது சிறுவர்களை சிறுமியர்களெல்லாம் தூக்கி எறிஞ்சி நரபலி செலுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு கொடூர ஆட்சியை அவர்கள் செய்தபடியினால இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிற மனுக்குலத்தை இத்தனையாய் அவர்கள் சிதைக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் நாகுமின் மூலமாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அசீரியர்களினுடைய இரத்தம் சிந்துதலான தங்களுடைய தாகத்திற்கும் மிருகத்தனத்திற்கும் கொடூரத்தனத்திற்கும் பேர் போனவர்களாக இருந்தபடினால ரொம்ப வஞ்சகம், நடிக்கக்கூடிய காரியங்கள், பொய்யா நடிக்கிற காரியங்கள், தேவனுடைய பார்வையில் அத்தனையாய் பொய் சொல்லி வாழ்கிற அந்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து அந்த பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டதை பார்க்கிறோம். இன்னும் வசனம் 4 தன் வேசித்தனங்களினாலும் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாக இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நினிவேயை குறிப்பிடுகிறாரே. வேசித்தனங்களினாலும் சூனியங்களினாலும் என்றால் நாடுகளை தன்னிடமாக கவர்ந்து அவர்களை இழுப்பதற்கு கொள்ளையிட்ட பொருள்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சமய வழிபாடுகளை மற்றவர்கள் அவர்கள் பாதிப்பதற்கு ஏற்ப அவர்கள் வைத்திருந்தார்கள். இத்தனை இவர்கள் உச்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் பின்பற்றின மாய வித்தைகளை, பில்லி சூனியங்களை எல்லாவற்றையும் இவர்கள் அப்படியே பின்பற்ற ஆரம்பித்து விட்டபடினால இங்கே ஆண்டவர் கவரக்கூடிய அநேக அந்த சமய தொழுகைகளை அசீரியர்கள் வைத்திருந்ததை பார்த்துத்தான் இங்கே ஆண்டவர் வேசித்தனம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேசித்தனத்தை குறித்து எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் அவர் அருமையாக விவரிக்கிறார். எகிப்திலே வேசித்தனம் ஒரு தாயினுடைய 2 குமாரத்திகள் பண்ணினார்கள் என்று சொல்லி அகோலால் அகோலிபால் என்று சொல்லி நாம் கற்றிருக்கிறோம். அகோலால் என்றால் சமாரியா, அகோலிபால் என்றால் எருசலேம். ரெண்டுமே வடக்கு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தலைநகராக திகழ்ந்த பட்டணங்கள். என்னுடையவளாக இருக்கும்போதே சோரம் போனாள் என்று சொன்னால் அவர் இங்கே சொல்கிறார், அசீரியரினுடைய அந்த புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து, அதாவது அசீரிய புத்திரர்களில் சிறந்தவர்கள் சிரேஷ்டம் என்று சொன்னால் சிறந்தவர்கள் அனைவரோடும் கூட மோகித்த அனைவரோடும் கூட என்று சொன்னால் அசீரியர்களுடைய சமய வழிபாடுகள் இவர்களை அத்தனையாக பாதித்திருந்ததை இங்கே ஆண்டவர் வேசித்தனத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களினாலும் தீட்டுப்பட்டு போனால் என்று சொல்லி எசேக்கியேலின் மூலமாக தன் ஜனங்களையே குற்றப்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையில் நான் அவளை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள் என்று சொல்லி எசேக்கியேல் குறிப்பிடுகிறார். அதே போலத்தான்
நீ உன்னுடைய அந்த சமய வழிபாடுகளை கொண்டு மற்ற தேசங்களை உன்பக்கம் இழுத்து நீ வேசியைப் போல காணப்பட்டபடியினால் வேசி எந்த அளவுக்கு கேவலமாய் நடத்தப்படுவாளோ அதே போல நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி 5ஆம் வசனங்களிலே ஆண்டவர் பேசுகிறார். உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து நிர்வாணத்தையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன்னுடைய முழு மானத்தையும் காட்டும்படியாக தேசத்தார் எல்லாரும் பார்த்து உன்னை சீ என்று இகழத்தக்கதாக உன் அழிவை நான் மாற்றிவிடுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நினிவேக்கு சிறையிருப்பின் வழியாக ஏற்படவிருக்கிற இந்த அவமானத்தை குறித்து நீ மற்றவர்களை இழுக்கிற வேசியாக இருந்தபடினால மற்றவர்கள் ஒரு வேசியை எப்படி நடத்துவார்களோ அதே போல் நான் உன்னை நடத்தி உனக்கு சிறையிருப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இங்கே ஒரு எக்ஸாம்பிளையும் அந்த பட்டணத்தினுடைய அசீரியா பட்டணத்தினுடைய அழிவு எத்தனை உறுதியாக நடக்கப் போகிறது என்பதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக ஆண்டவர் இங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். இந்த அசீரியர்கள் அவர்கள் எகிப்தில் உள்ள நோ அம்மோன் என்கிற ஒரு பட்டணத்தை அவர்கள் பிடித்திருந்தார்கள். அதாவது அந்த பட்டணத்தினுடைய சிறப்பு பாதுகாப்பை இங்கே ஆண்டவர் நாகூமின் மூலமாக விவரிக்கிறார். நதியின் மத்தியில் இருந்த நோ அம்னோன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மோன் பட்டணத்தை விட நீ சிரேஷ்டமோ நீ சிறப்போ என்று கேட்கிறார். அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதனுடைய அரணும், சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. அத்தனை பாதுகாப்பை பெற்ற பட்டணமாக நோ அம்மோன் இருந்தது. அந்த பட்டணத்திற்கு எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனைகளால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்தும் லூபிமும் அதற்கு சகாயமாக இருந்தது என்று சொல்லி அவ்வளவு பாதுகாப்பான பட்டணத்தை அது குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டால் அவள் குழந்தைகள் எல்லாம் வீதிகளின் முகனைகளில் மோதியடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்களின் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலியினால் கட்டப்பட்டார்கள் என்று சொல்லி நீதான் இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பித்தா கொடூரத்தை செய்தா என்று சொல்லும் பொழுது அசீரியர்களுக்கு புரியும் என்பதற்காக இந்த எக்ஸாம்பிளை ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஏசாயா 18:1 நிழலிடும் செட்டைகளை உடையது என்று சொல்லப்படுகிறத எகிப்தினுடைய செழுமை மிக்க தலைநகராக விளங்கிய அந்த நோ அம்மோனை குறித்து இங்கே பேசுகிறார். இது நைல் நதியினுடைய கரையில் கட்டப்பட்டிருந்தது. சிறப்புமிக்க ஆலயங்கள், அரண்மனைகள் இந்த நதியினுடைய இரு பக்கத்திலும் கட்டப்பட்டிருந்தன. இந்த பட்டணத்தையே நீ அழிக்க முடியும் என்று சொன்னால் எத்தியோப்பியா அதற்கு மிகுந்த பாதுகாப்பாக இருந்தது. பூத் லூபிஸ் அதற்கு சகாயமாக இருந்தது. அதாவது எகிப்தினுடைய தென் பகுதியாகிய எத்தியோப்பியா கூஸ் என அறியப்பட்ட அந்த பட்டணம் அதற்கு பாதுகாப்பாக இருந்தது. மற்றும் எத்தியோப்பியா மற்றும் சூடான் நாடுகளின் சில பகுதிகளை எகிப்து அந்த நாட்களில் உள்ளடக்கி வைத்திருந்தது. பூத் என்பது ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய லிபியா நாட்டினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. எத்தியோப்பிய அரசர் தீப்ஸ் அல்லது நோ அம்மோன் என்கிறவர் கிமு 712 முதல் 663 வரை ஆட்சி செய்தார். இந்த 663 தான் அசீரியர்களால் இது அழிக்கப்பட்டு குழந்தைகளெல்லாம் மோதி அடிக்கப்பட்டு கணவான்கள் பேரில் சீட்டு போடப்பட்டு பெரியவர்கள் எல்லாரையும் சங்கிலியினால் கட்டப்பட்டு இந்த அசீரியர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். இவ்வளவு காரியத்தை நீ செய்திய இதே தண்டனையை நான் உனக்கு திரும்ப வரப்பண்ணுவேன் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீயும் வெறி கொண்டு ஒளித்து கொள்ளுவாய். அதாவது ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும் பொழுது அவன் சிந்திக்கிற திறனை இழந்துவிடக்கூடியவனாக காணப்படுகிறான். எரேமியா 25:15-16 தப்ப அரணான கோட்டையை தேடுகிறவன் அவனை குறித்து எரேமியா என்ன சொல்லுகிறார்? நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை அனுப்பும் பொழுது அவர்கள் தள்ளாடுகிறவர்களாக புத்தி கெட்டு போகிறவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்கிறத வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எனில் யூதாஸ் காரியோத்து அவன் பணப்பையை உடையவனாய் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவுக்கே கேஷியராக இருந்த போதிலும் அவன் பணப்பையை வைத்திருந்தபடினாலும் அவன் திருடனானபடினாலும் துணிந்து போய் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். தேவ கோபாக்கினை அவன் மேலே இறங்கி வந்த பொழுது அவன் அந்த காசை தூக்கி ஆலயத்தில் எரிந்து விட்டு
அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீயும் வெறி கொண்டு ஒளித்து கொள்வாய். வெறி கொள்ளுகிறவனைப் போல, மதுபானம் அறிந்து போதையில் இருக்கிறவனைப் போல தேவ கோபாக்கின ஒரு மனிதனிடத்தில் இறங்கி வரும்பொழுது சிந்திக்கிற திறனை இழந்து அவன் தன்னை தற்கொலைக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ கோபாக்கின இறங்கி வரும்பொழுது உன்னுடைய காரியமும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரையிலே நீவே அரண்கள் நன்கு பலப்படுத்தப்பட்ட மாபெரும் நகரம், ஆனால் விரோதி வந்தபோது அவர்களுடைய அரண்கள் மரத்திலிருந்து பழம் விழுவது போல விழும் என்று சொல்லி இங்கே நாகும் குறிப்பிடுகிறார். அத்திப்பழமானது மேற்காசிய நாடுகளில் பொதுவான உணவு. அத்திப்பழங்களை பழுத்து இருக்கும் பொழுது மரங்கள்லேருந்து வெகுவாக உலுக்கி பறிக்க முடியும். நினிவேயினுடைய அரண்களும் கோட்டை சுவர்களும் பழுத்த அத்தி மரங்கள் போன்று லகுவாக விழுந்து விட்டுறோம். அது தின்கிறவன் வாயிலேயே விழுந்துடும் என்று சொல்லி இங்கே அருமையான ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கறதை பார்க்குறோம். ஓங்கி குளிக்கிட்டு வாயை பிளந்தால் வாயிலே வந்து விழுவது போல அவர்களுடைய அரண்மனைகள் எல்லாம், அவர்களுடைய பாதுகாப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி அழிவு வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? மனிதர்கள் அழிவுகள் நேரத்தில் அவர்கள் எடுக்கிற முயற்சியை ஒரு இயற்கையாக ஆண்டவர் இங்கே எழுதி வைக்கிறதை பார்க்குற எந்த ஒரு மனுஷனும் தான் அழியப்போகிற நேரத்தில் எவ்வளவாவது முயற்சி எடுத்து தப்புவிக்க அவன் தன்னுடைய உயிரை காப்பதற்கு போராடுவான். 14ஆம் வசனத்தில் முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலை போய் களிமண்ணை மிதி, சூளையை கட்டிப்படுத்து. அதாவது அங்கே டைக்ரீஸ் நதியினால் ஒரு திறப்பு உண்டாகி இங்கே சுவர்கள் எல்லாம் அவைகள் விழுந்து கிடக்குது. அந்த நேரத்திலையும் கூட இவர்கள் செங்கல் சூளையில் போய் வேகமாக செங்கலை சுட்டு எப்படியாவது அந்த கீறல் விழுந்த பகுதிகளை ரெடி பண்ணிடணும்னு சொல்லி அவர்கள் போராடுகிறதை, மனிதனுடைய கடைசி முயற்சியையும் இங்கே ஆண்டவர் காட்டுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம குடியிருக்கிற வீடுகளில் மழைகள் வந்து சேதங்கள் ஏற்படுத்தி விட்டால் நம்ம அப்படியே விடுகிறதில் அடுத்த மழை வருகிறதற்குள்ளே எதையாவது செய்து அதை ரிப்பேர் செய்கிறதற்கு முயற்சி எடுப்பது போல் இவர்கள் சுவற்றில் ஆற்றினால் திறப்பு உண்டாயிற்ற அப்படின்னு சொல்லி வேகமாக சூளைகளுக்கு போய் அவர்கள் செங்கலை சுடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ அப்படிப்பட்ட கடைசி முயற்சியை எடுத்தால் கூட நீ சூளையில் வேலை செய்யும்பொழுது அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இங்கே உனக்கு உன்னுடைய தேசத்தில் வணிகம் பண்ண வந்தவங்க எல்லாருமே ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வெட்டுக்கிளிகளெல்லாம் பறந்து போகிறது போல அவர்கள் இப்படிப்பட்ட அழிவு வரும் பொழுது அவர்களும் ஓடி விடுவார்கள். உன் வர்த்தகர வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய், இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும் என்று சொல்லுகிறார். இங்கே யுத்தம் வந்துச்சுன்னா அவங்க இங்கே எப்படி இருப்பாங்க? அவங்க ஓடிடுவாங்க. உன்னுடைய மகுட வர்த்தகர், அதாவது காவல் வீரர்கள் தலைவர்களும் ஓடிடுவாங்க. தலக்கர்த்தர்கள், அதிபதி அலுவலர்கள் எல்லாரும் கிடைக்கிறத கையில் வாங்கிட்டு அவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள், மெய்ப்பரை போல இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஓநாய்களைப் போல எதெல்லாம் கையில் அகப்படுமோ அவை எல்லாவற்றையும் கைகளில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடி விடுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய மெய்ப்பர்களைப் போல இருந்த அந்த தலைவர்கள் உறங்குவார்கள். பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள்னா உண்மையாக யுத்தம் செஞ்சவங்களாம் மரித்து போவார்கள் என்கிற அந்த காரியத்தை விளக்கும் வண்ணமாக உறங்குவார்கள், படுத்திருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்கள் மேலே சிதறி இருக்கிறார்கள், அவைகளை கூட்டி சேர்க்கிறவர்கள் இல்லை, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை என்று சொல்லி உன்னுடைய காயம் கொடியது, உன் செய்தியை கேட்கிற யாவர் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரில் தான் பாயாமல் இருந்தது? அவ்வளோ பேரை கொடுமைப்படுத்தியிருக்கிறிய. உன்னுடைய உலக பிரகாரமான உச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை தான் நீ கொடுமைப்படுத்தாமல் இருந்தா? அதனால் உன்னுடைய அழிவை நினைக்கும் பொழுது கேள்விப்படுகிற எல்லாரும் கைகொட்டி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கொடுமையான ஒரு அழிவாக ஒரு பட்டணத்தினுடைய அழிவு இருக்கும் என்று சொல்லி நினைவே பட்டணத்தை குறித்து நாகும் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தங்களுக்கு கிடைத்த பதவியை, உச்ச அதிகாரத்தை, தங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஜனங்களை இப்படியாய் கொடுமைப்படுத்தினால் ஆண்டவர் தண்டிக்க வரும்பொழுது அவருடைய காயம் கொடியதாக நம்முடைய காயம் மாறிவிடும். நொறுக்குதலுக்கு
பரிகாரமே இருக்காது. நம்முடைய அழிவை குறித்து கேள்விப்படுகிறவங்க எல்லாம் கை கொட்டுவாங்க. ஏன்னா நம்முடைய பொல்லாப்பு எந்நேரமோ யார் பேரில் தான் பாயாமல் இருந்துச்சு. ஆகவே கொடூர நகரமாகிய நினிவே அழித்தது போல கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் கடைசி முயற்சி எடுத்தாவது தப்பிச்சிடணும், செங்கச்சூளையில் வேலை செய்து திறப்புகளை சரி பண்ணிடணும்னு சொல்லி நினைத்தாலும் ஆண்டவரே எதிராக வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அழித்து போடுவார். நினிவே பட்டணமானது அழிக்கப்பட்டது. கிரேக்க பேரரசு எழும்பும் பொழுது மண்மேடுகளின் மேலாக அலெக்சாண்டர் கடந்து சென்றான். 1845 கிபியில் தான் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்து நினிவே என்கிற பட்டணம் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. நம்முடைய வாழ்க்கையை, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.